ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கணுமா, வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் இருக்குது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கை நிறைய சம்பளம் வாங்கலாம் அப்படின்லாம் ஒரு ஆசைகளை தூண்டி விட்டு நிறைய நம்பர் கொடுக்குறாங்க. அவங்களாம் வந்து நல்லவங்களாக கேட்டாங்க. சொல்கிறவங்க வந்து நல்லவங்களா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற நம்பர் யாரோடது? அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இல்லை அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடா, சித்தப்பா பையனா, பெரியப்பா பையனா? கிடையாது. சரிங்களா? அதேமாரி வந்து நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்களா அப்படியும் கிடையாது. யாரோ ஒரு நம்பர் விளம்பரத்துக்காக அந்த யூடியூப் சேனல்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த யூடியூப் சேனல்காரங்க வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கங்கிறாங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க. ரொம்ப நிறைய மோசடி நடக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்துக்குங்க. அப்படியே நீங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எந்த நம்பருக்குமே கால் பண்ணாதீங்க. உங்கள் நம்பரை வச்சே சம்பாதிக்கலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது யாரையுமே கேட்க தேவையில்ல. அந்த யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வரும். ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசியில் சம்பளம் வாங்குற வரலையும் எல்லா டீட்டெயிலும் வரும். சரிங்களா? நீங்கள் வந்து வேறு யார் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, அதுக்காக கால் பண்ணேன் அப்படி இப்படின்னு எந்த ஒரு நம்பருக்கும் உங்கள் நம்பர் கொடுத்துறாதீங்க. சரிங்களா? அதுக்காக நான் வந்து பாதுகாப்புக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீட்டிலேருந்து. சரிங்களா? அந்த பாட்டுக்கு தகுந்த மாரி நீங்களாக ஏதாவது வாயாசரிக்கிற மாரி ஒரு வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் வீடியோ அது மாதிரி போடுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு டான்ஸ் ஆடுற மாரி சேரீ கட்டிக்கிட்டு நல்லா அழகாக கவர்ச்சியாக இல்லாமல் இங்கே நம்ம வீடியோ பார்க்கும்போது கண்ணியமாக இருக்கணும், அது மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போடுங்க. அப்படி இல்லையா, சமையல் உங்களுக்கு தெரியும், என்ன மேக்ஸிமம் வந்து நிறைய லேடிஸ்க்கு நிறைய சமையல் தெரியும். அப்படி நிறைய சமையலே தெரியாதவங்களுக்கு கூட சும்மா சாதாரணமாக சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஒரு வடை, பாயாசம், அப்பளம் இப்படிலாம் செய்கிறது மாதிரி எல்லா இதுவும் தெரியும். அது மாதிரில டெய்லி ஒவ்வொன்று. சரிங்களா? யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாக ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அதுக்குன்னு ஷார்ட்லேருந்து எடுத்து போடாதீங்க. சரிங்களா? அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேருந்து எடுத்து போடுறீங்க. உங்களோட சொந்த வீடியோ போடுங்க. அதுக்கும் ஒரு வீடியோ போடணும். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், நான் போய் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதுமாரி போடாதீங்கப்பா, கடைசியில் காப்பிரைட் விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு தனியாக போடுவோம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது. இருந்தாலும் எனக்கெல்லாம் வந்து அதுமாரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. நானும் ஒரு சேனலை பார்த்து தான் பழகிட்டேன். நேசமணி மகேஷ்ன்னு சொல்லி அந்த சிஸ்டரோட சேனல் பார்த்தேன். அவங்க வந்து நல்லா விவரமாக எல்லாமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த சேனலை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இதான் செய்யணுமா, இது செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நான் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதனால் இப்போ வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் மானிட்டேஷன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக போல். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட சொந்த வீடியோ போடுங்க. என்ன பாட்டு பிடிச்சிருக்குதோ யூடியூப்லேருந்தே பாட்டு எடுத்து போடுங்க. வேறு எதுலேருந்து பாட்டு எடுக்காதீங்க, ஷார்ட்லேருந்து தான் எடுக்காதீங்க. ரொம்ப நல்லது. அது நான் தனியாக வந்து சொல்கிறேன், எதுலேருந்து போடணும் போடக்கூடாது, ஏன் ஷார்ட் வீடியோலாம் போடக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக சமையல் வீடியோ மாரி போடலாம். சும்மா ஒன்றுமே இல்லை, அதுக்காக என்ன பேர் வைக்கணும் அப்படின்லாம் எந்த தயக்கமும் தேவையில்லை. உங்களோட நேம் என்னவோ அதையே வச்சுக்கோங்க. உங்களோட பேர் என்னவோ அதையே வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லுங்கள். லாங் வீடியோ மாரி போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஷார்ட்ஸ் போடுங்க, ஒரு லாங் வீடியோ போடுங்க. ஒரு 80 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே லைவ் போடலாம். லைவ் போட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா நண்பர்களும் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. எல்லார்ட்டுமே ஜாலியாக பேசுங்க. நம்மளோட வீடியோவிலேருந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி நம்மளோட வீடியோவை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அந்த அசிங்கமாவோ கவர்ச்சியோ அப்படி இப்படிலாம் தெரியக்கூட டீசெண்டாக இருக்கும் நம்மளோட வீடியோ. அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் மாட்டுக்கு போடுங்க. சம்பளம் உங்களுக்கு எண்ணி ஒரு வருஷத்தில் சம்பளம் கைக்கு வந்துடும். சரிங்களா? கரெக்டாக நீங்கள் லாங் வீடியோலாம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சமையல் வீடியோவோ இல்லை ஒரு கதை சொல்கிறதோ
அது மாதிரி ஒரு லாங் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்க ஒரு நாளைக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5-6 ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 நிமிஷத்து வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்து வீடியோ, அது மாதிரி எடுத்து போட்டு விட்டு ஒரு 5-6 வீடியோ அது மாதிரி லாங் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கப்புறம் அது மாதிரி போடலாம். சமையல் வீடியோ போடலாம், கதை சொல்கிறது போடலாம். ஆக மொத்தத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாங் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக டைம் ஏறும். ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கையில் சம்பளம் வாங்கலாம். அதுவும் வீட்டிலேருந்தே சமைக்கிறது தானே, செய்கிறது தானே வேலை. அதுவும் ஒரு வேலை தான். அது நீங்கள் வந்து அடுத்த ஃபோன் நம்பர் வாங்கி அதிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட அதில் நிறைய மோசடி இருக்குது. சரிங்களா? அது மோசடி நிறைய யூடியூப் சேனலில் சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதில் அடிப்பட்டவங்களும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது மாதிரி வேணாம். நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து நீங்கள் சம்பாதிச்சிங்க. யூடியூப் சேனல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு கேவலமானதெல்லாம் இல்லை. வசதியாக இருக்கிறவங்க அதை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. இதெல்லாம் போய் சம்பாதிக்கிறாங்க பாரு அப்படின்னு. நம்மள மாரி இல்லாதவங்க அதுதான் ஒரு தொழில். சரிங்களா? செய்யும் தொழிலே தெய்வன்ற மாதிரி யூடியூப் சேனல் நம்மளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கதையோ அதே இது போட்டு ஒரு லாங் வீடியோ ஒன்று போடுங்க. சூப்பராக ரீச் ஆகும். எண்ணி ஒரு வருஷத்தில் சம்பளம். அதுலேருந்து நீங்கள் என்னமே வீடியோவே எனக்கு வேண்டாம், சேனலே எனக்கு வேண்டாம்னு சொல்கிற வரலையும் வீடியோ போட்டுருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு சம்பளம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணாலும் அவ்வளோ சம்பளம் கிடைக்காது. ஆனால் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவ்வளோ சம்பளம் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு இது வந்து இதெல்லாம் நிறைய அப்போலே சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய நம்பருக்கு கால் பண்ணி, அது லேடிஸ் நம்பராக இருந்தாக்கா அது உண்மையாகவே அது என்னவோ இதெல்லாம் பண்ணுறானுங்களாமா. இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசணும், இது மாதிரி வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து இதுமாரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போட்டேன். இதே வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறவங்களா இருந்தாக்கா நீங்களும் உங்கள் வீடியோவில் வந்துட்டு இது மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. அதுமாரி நம்பருக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் வச்சில்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிட்ட அதுமாரி சொல்லுங்கள். இதுமாரி நம்பர்லாம் வந்ததுன்னா கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியும் இல்லைங்களா? போதும், நமக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையே போதும், அதையே எப்படா சமாளிக்கிறதுன்னு மண்டை பிச்சுக்குது. அதனால் கண்ட பிரச்சனைலாம் தேவையில்ல. யூடியூப் சேனலில் வீடியோ போடுங்க, பணம் சம்பாதிங்க ஒரு வருஷத்துக்குள்ளே. அதுக்காகலாம் நீங்கள் போய் சமையல் வீடியோலாம் போடணும்னா பணம் வேணுமே, அது இதை வாங்கணுமே அப்படின்லாம் கவலைப்பட வேணாம்ப்பா. நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி என்ன சமைக்கிறீங்க அதை மட்டுமே எடுங்க. ஃபுல்லாக இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு பருப்பு வேக வச்சு தான் சாம்பார் வைப்போம். அதுமாரி பருப்பு வேக வைக்கும்போது ஒரு வீடியோ எடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கும்போது பருப்பு சாம்பாருக்கு இது போட்டு தாளிக்கணும்பா அப்படின்னு சொல்லி அதுமாரி ஒரு வீடியோ எடுங்க. காய் பொரியல் பண்ணுறதுக்கும் அப்படி தான். நம்ம எல்லாமே அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டு தானே சமையல் செய்கிறோம். அதுமாரி சமையல் செய்யும்போது கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்கப்பா, அப்புறம் எனக்கு சொல்லிட்டேன். வேறு நம்பருக்கெலாம் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படிமாரி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம், அந்த நம்பருக்கு கால் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்களும் பண்ணாதீங்க, அடுத்தவங்களையும் பண்ண விடாதீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம எப்படி சேனல் வச்சுருக்கோமோ அதேமாரி அடுத்தவங்களையும் சேனல் வச்சுருக்க சொல்லி தூண்டுதலாக இருக்கலாம். சரிங்களா? அது நல்லது தான். ஓகேப்பா. அடுத்தது வந்து யூடியூப் சேனலில் என்னென்ன வீடியோ போடலாம் போடக்கூடாது, அதில் என்ன இது பிரச்சனை வரும் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து 3000 வாட்ச் அவர் டைம் வந்துருச்சு. சரிங்களா? சூப்பர் தேங்க்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லி மெசேஜும் வந்துருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், நான் எப்படிலாம் வீடியோ போட்டேன், அந்த வீடியோ போடும்போது எனக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்ப்பா. பாய்.